காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டதும் பெண்பலியா? சென்னையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இதை நாம கவனிக்கணும். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த சரிதா அப்படிங்கிற பெண் ஒரு கடையில காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்டுட்டு இருந்தப்போதான் இந்த துயரம் நடந்திருக்கு. திடீர்னு வாந்தி எடுத்து வாயில நுரை தள்ளி மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்குள்ள சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்து விட்டாரு. இந்த மரணத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாம போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் உண்மை தெரியும்னு சொல்லப்படுது. ஆனா அண்மை காலமா இந்த மாதிரி கெட்டுப்போன உணவால உயிர் போற சம்பவங்கள் அதிகமாயிட்டே வருது. சிக்கன் பிரியாணி, ஷவர்மா, கெட்டுப்போன பன்னீர் வச்ச பிட்சான்னு லிஸ்ட் நீண்டுட்டே போகுது. காசை மட்டுமே குறிக்கோளா வச்சு உணவுப் பொருட்களோட தரத்தை பத்தி கவலைப்படாம ஹோட்டல் நடத்துற சில பேரால தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய உயிரோட மதிப்பு அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லையா? இனிமேலாவது உணவு பாதுகாப்புல அரசாங்கமும் கடைக்காரர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். நாம சாப்பிடுறது பாதுகாப்பானது தானான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு தரமான கடைகள்ல மட்டும் சாப்பிடுவோம். உயிராபத்து வரக்கூடாதுன்னா விழிப்புணர்வோட இருங்க.